ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களோட நூருல்லா. இந்த வீடியோவில் ஒமான் நாட்டில் உள்ள சலாலா பகுதியில் உள்ள அந்த பகுதியை சுற்றிலும் உள்ள மலைப்பாங்கான வெகு அழகான சாலைகள். அந்த சாலைகள் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னாங்க, ஒரே சமதளமாக இருக்காது. மேலே ஏறி இறங்கி திடீர்னு மேலே ஏறும், திடீர்னு அழகாக கீழே இறங்கும். மேலே ஏறுறப்பவும் இறங்குறப்பவும் படு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ், சூப்பரான மலைப்பாங்கான அந்த இடத்துலேருந்து ஹைட்லேருந்து பார்க்குறப்போ அந்த இடத்தினுடைய அழகு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அந்த ரோடு பாருங்கள், அப்படியே கீழே போகுது. கீழே போகிறப்போ அந்த இடத்தில் உள்ள தாவரங்கள், அந்த வனப்பு, அந்த நிலப்பிரதேசமே அவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை. அதாவது நம்ம சலாலா பரப்பளவை நெருங்கி, சலாலா சுற்றளவு ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவு. அதாவது நீங்கள் ஹைமா பகுதியிலேருந்து சலாலாவை நெருங்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு கேட் மாதிரி வருது, ஒரு பார்டர் கேட்டு மாதிரி. அந்த கேட்டை தாண்டி உள்ளார போகிறப்போ அந்த மலைப்பாங்கான ரோடு ஆரம்பிச்சிருது. அது வரைக்குமே மலைப்பாங்கான லைட்டான ரோடு இருக்க தான் செய்யுது. இது உள்ளார போகிறப்போ அந்த வெதரும் வானிலையும் மாறுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான சாலைகள், ரொம்ப நேர்த்தியாக இந்த சென்ஸ் ரோட்டை நேர்த்தியாக அவங்க பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்காக நான் சொல்லலை. அந்த இடத்தினுடைய இயற்கை அழகு, இயற்கை எழில், எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோ அழகான காட்சிகள் நமக்கு தென்படுகின்றன அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ரோடை போட்டது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ மலையை உடச்சி அந்த இடத்துல ரோடை உண்டாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஒமான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சபாஷ் போடலாம் அதுக்கு. பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி சாலைகள், வேறு இடங்களுக்கு நான் சலாலாவை நெருங்குறப்போ அந்த சாலைகள், சலாலாவிலிருந்து அந்த ப்ராஃபெட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இடத்துக்கு போகிறப்போ உள்ள அந்த சாலைகள், இது மாதிரியான பல சாலைகள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கம், இந்த துபாயிலிருந்து சலாலா ட்ரிப்புக்கு போகிற பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ். ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம். அது இந்த காட்சிகளை, அழகான காட்சிகளை பார்த்து கொண்டே நீங்கள் இந்த தகவல்களையும் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். துபாயில் நிறைய பேர் சலாலா போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்காது. என்ன காரணம்னா, அவ்வளோ தூரம் போகணுமா, 14 மணி நேரம், அவ்வளோ தூரம் எப்படி நான் ட்ரைவ் பண்ண முடியும்? பிலீவ் மீ, நான் ஐ எம் நாட் அன் ஆவிட் டிரைவர். நான் ரொம்ப ஆர்வமாக ட்ரைவ் பண்ணுறவங்க கிடையாது. ஸ்டேரிங்கை பிடிச்சாலே எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 hour 2 hours தூக்கம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு லேக்கடைசிக்கல், ஒரு ரிலக்டண்ட்டான டிரைவர் நான், டிரைவிங் பர்சன். அந்த மாதிரி இருக்கிறப்போ நானே இப்போ சலாலா போயிட்டு வந்துட்டேன்னா யார் வேணாலும் போகலாம், சலாலாவுக்கு ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த 14 மணி நேரம் பிரயாணத்தை ஒரே டயத்தில் தயவுசெய்து அமைக்க வேண்டாம். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணலான்னா, துபாயிலேருந்து ஃபஸ்ட்டு துபாயிலேருந்து நிஸ்வாவுக்கு உண்டான அந்த டைம் ஒரு 5 மணி நேரம், 4.5 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு 450-500 கிலோமீட்டர். அங்கே போய் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிடுங்க. ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. booking.comக்கு போய் நீங்கள் ஒமானில் டேட்டை போட்டாலே ஏகப்பட்ட ஹோட்டல் booking.comல மெம்பர்ஸு, சீப் அண்ட் பெஸ்ட் ஹோட்டல்ஸு, டிக்கெட்ஸ் எல்லாமே booking.comட்ட உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சீப்பஸ்ட் ஹோட்டல் நான் அதில் தான் பார்த்தேன், நிஸ்வாலையும் சரி சலாலாவிலையும் சரி. சரிங்களா? நிஸ்வாவில் தங்கிடுங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், காலையில் துபாயிலேருந்து கிளம்பி பார்டரில் டைம் எடுத்து அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு மதியம் ஆகிடுச்சி. மதியம் ஒரு 2-2:30 ஆகிடுச்சி. ஆனால் 2:30 மணிக்கு நான் போய் நிஸ்வா ஹோட்டலில் தங்கிட்டேன். நிஸ்வாவுக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்த்தேன். அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் தான் ஏர்லி மார்னிங் தான் நிஸ்வாலேருந்து சலாலாவுக்கு கிளம்புறேன். நிஸ்வாலேருந்து சலாலாவினுடைய தூரம் கிட்டத்தட்ட 850-900 கிலோமீட்டர். அதை ஒரு 8-9 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எந்த தடையும் இல்லாததுனால 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டர் போக முடியும், ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 9 மணி நேரம் நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். 2வது பிரேக்கு, அதாவது ஒரு பிரேக்கு துபாய் டு நிஸ்வா அல்லது அபுதாபி டு நிஸ்வா. அதுக்கப்புறம் அந்த நிஸ்வாலேருந்து சலாலா போகிறப்போ அப்பவும் பிரேக் எடுக்கணும். அப்போ ஹோட்டலில் பிரேக் எடுக்க வேணாம். ஹைமா, அப்புறம் நிறையா அந்த டவுன்ஸ் இருக்குது நடுவில். ஆக்சுவலாக உங்களை ஹைமாங்கிறது முக்கியமான டவுன். அதாவது நிஸ்வாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் போனீங்கன்னா ஹைமா வந்துடும். அந்த ஹைமா ரோடு நேர்கோடு மாதிரி இருக்குங்க. 700 கிலோமீட்டரும் ஒரே சாலை நேர்கோடு தான். அப்போது ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் வரும். அதனால் நடுவில் நீங்கள் இறங்கி கொஞ்சம் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு, அந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷன் வந்தால் பெட்ரோலை போட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகிறது நல்லது. அந்த ஹைமாவில் ஒரு சின்ன டவுன் உள்ளார போகணும். நேர்கோட்டில் போனால் அப்படியே போயிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் சலாலாவுக்கு போயிட்டு, அதனால் ஹைமான்னு நீங்கள் சலாலான்னு வைக்காதுங்க மேப்பில், ஹைமான்னு வைங்க. நிஸ்வாலேருந்து ஹைமா உள்ளார ரீச் ஆகி
ஹைமாவில் சாப்பிட்டுட்டு பெட்ரோலை ஃபுல்லாக மறக்காமல் ஃபில் பண்ணணும். ஏன்னா உள்ளார போனால் அடிக்கடி பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் கிடைக்காது. அதனால் ஹைமாவில் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க. ஈவன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹைமாவில் இருந்து 5 மணி நேரம் 500-550 கிலோமீட்டர் சலாலா அப்படியே போய் சேர்ந்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துங்க. இங்கே வந்து விசா அண்ட் அரைவல் வந்து யூஏஇ விசாலாம் யாருக்கெல்லாம் ரெசிடென்ஸ் விசா இருக்கோ அவங்களுடைய விசாவில் உள்ள பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட ஒமான் விசா அண்ட் அரைவல் பொசிஷன்ஸ் ஒத்து போச்சுன்னா, உதாரணத்துக்கு இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், மேனேஜர்ஸ், டிரான்ஸ்லேட்டர், இந்த மாதிரி அந்த ஒமானுக்கு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள விசா பொசிஷனோட ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு பார்டர் கிராசிங்கில் பண்ணுறப்போ நீங்கள் துபாயிலேருந்து இல்லை அபுதாபிலேருந்து ஒமான் போகிறப்போ பல பார்டர்ஸ் இருக்குது. அபுதாபிலேருந்து போகிறவங்க அலைனில் உள்ள மெசியத் அப்படிங்கிற பார்டர் இருக்குது. அப்புறம் ஹாத்தம் அல் ஷீக்னு ஒரு பார்டர் இருக்குது. அதே மாதிரி ஜிசிசி நேஷனல் போகிறதுக்கு புரைமின்னு ஒரு பார்டர் இருக்குது. துபாயிலேருந்து போகிறவங்களுக்கு வசதியாக ஹத்தா பார்டர் இருக்குது. நார்த்தன் எமிரேட்ஸ்லேருந்து கல்பா, ஷார்ஜா பார்டர்ஸ் இருக்குது. பல பார்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எந்த பார்டர்லேருந்து நீங்கள் போகணுன்னாலும் விசா அந்த பார்டரில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா விசா பொசிஷன் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த பொசிஷன், எல்லா பொசிஷனும் இருந்தால் இங்கே பார்டரில் உங்களுக்கு விசா ஆன் அரைவல் ஒரு 14 நாள் 10 நாள் 2 வாரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன இந்த அக்கௌண்டன்ட், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாஃப் லெவல் பொசிஷன்ஸ் இருக்கணும். இல்லைனா நீங்கள் விசா முன்னாடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. ஓகேங்களா? என்ன ப்ராசஸ்? அந்த பார்டரில் அங்கேருந்து வந்து மெசியத்தில் இல்லை அலைனில் இல்லை ஹட்டாவில் எங்கே வந்து சேர்ந்தீங்கனாலும் எப்படி உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஒரு நாட்டில் துபாயிலேருந்து கிளம்புறீங்க, துபாய் வந்து உங்களை வழி அனுப்புது. இந்தியாவில் சென்னையில் போய் இறங்குறீங்க. அப்போ சென்னை வந்து உங்களை வரவேற்குது. இப்போது வழி அனுப்புறது வந்து எமிக்ரேஷன், வரவேற்கிறது வந்து இமிக்ரேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்டரில் ஏங்க ஃபஸ்ட்டு இது வந்து துபாய்னா இங்கே இருக்குது 4 மணி நேரம் 5 மணி நேரம் போய் இந்தியாவில் இமிக்ரேஷன் இருக்கும். துபாயில் எமிக்ரேஷன். ஆனால் ரோடு வழியாக போகிறப்போ அந்த பார்டர் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த எமிக்ரேஷனும் உடனே நடக்கும். அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துபாய் உங்களோட பாஸ்போர்ட் வாங்கி பார்த்துட்டு எக்ஸிட் ஸ்டாம்ப் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒமான் ஆஃபீஸ் இருக்கும். ஒமான் ஆஃபீஸ் உள்ளார போய் காமிச்சா ஆரம்பத்திலலாம் கவுண்டர்லேயே உங்களுக்கு விசா அரைவல் செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடனா எல்லோரையும் இறங்கி பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் போய் ஒமான் பில்டிங் அது அந்த பார்டர் தாண்டி ஒமான் பில்டிங்கில் போய் நீங்கள் வந்து ஒமான் விசா அந்த லைனில் நின்று அப்ளை பண்ணணும் க்யூவில். இது புதுசாக இருந்தது எனக்கு. இந்த தடவை போன தடவை 2022 மஸ்கட்டில் போனப்போ இந்த மாதிரி இல்லை. டைரெக்டாக கவுண்டர்லேயே ஆன் ஸ்பாட் வச்சு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் தெளிவில்லாத ப்ராசஸாக தான் இருக்குது. மோர் மேனுவல் ஒமான் சைட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். துபாய் மாதிரி ரொம்ப சீம்லெஸ்ஸாக இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நாட் பேட் ஆக்சுவலாக. நின்று வாங்கிட்டு மிக முக்கியமாக ஒன்று எடுக்க வேண்டியது மோட்டார் இன்சூரன்ஸுங்க. நம்ம காரில் வந்து துபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸு, மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கும் பை டிஃபால்ட். அதில் என்ன தான் இருந்தாலும் ஈவன் ஒமானில் உள்ள இன்சூரன்ஸும் புது கார்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒமானில் உள்ள இன்சூரன்ஸ் இருந்தாலும் ஒமானில் ஒரு வேலை ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் உங்களுடைய காரனுடைய டேமேஜ் மட்டும்தான் உங்கள் இன்சூரன்ஸ் துபாயில் உள்ள இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். ஓன் வெஹிக்கிள் டேமேஜ் தான் கவர் பண்ணும். தேர்ட் பார்ட்டி கவர் பண்ணாது. அப்படின்னா என்ன? நீங்கள் உங்கள் மிஸ்டேக்கின் அடிப்படையில் ஒரு ஆளை இடிச்சிட்டிங்க, டேமேஜ் ஆகிடுச்சின்னா உங்கள் கார் டேமேஜை உங்கள் இன்சூரன்ஸ் பார்த்துங்க, அவர் கார் டேமேஜை பார்த்துக்காது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து ஒமான் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது, ஈவன் யூஏஇ வெஹிக்கிள்ஸுக்கு. அப்போ நம்ம பார்டரில் ஒமான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வாங்குறது நல்லது. நான் என்னுடைய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறப்போ ஒமான் இன்சூரன்ஸ் கவர்டுன்னு சொல்லிட்டு முழுக்கி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க, கார் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. அதில் வந்து ஒமான் இன்சூரன்ஸ் கவர்டுன்னு போட்டிருக்கு, அதில் தேர்ட் பார்ட்டி இல்லை, போடலை. பொதுவாக போட்டதுனால ஓகே எடுக்க வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துருக்கணும். ஆனால் எடுக்கலை. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆங்கிலம் அந்த அளவு பேச மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி பெரிய ஒரு க்யூ நிற்கிது. அப்போது இமீடியேட்டாக நான் என்ன பண்ணேன்னா பரவாயில்ல, ஓகே ஆல்ரெடி ஒமான் ஓன் வெஹிக்கிள் கவராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு பார்டரில் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? தனியாக நீங்கள் ப்ரைவேட்டாக எடுத்தால் ரொம்ப காசு செலவாகும் ப்ரீமியத்துக்கு. அதனால் பெட்டர் நீங்கள் வந்து பார்டர்லேயே நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஒமான் இன்சூரன்ஸு ஒரு வாரத்துக்கு 120 இல்லை 130 150 திரகம் 15 ஒமான் ரியால் 12 ஒமான் ரியால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெயினாக உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினலு, உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி ஒரிஜினலு, அதில் இந்த பொசிஷன் வந்து இந்த சொன்ன பொசிஷன் இருக்கணும். காரினுடைய லைசன்ஸு, காரினுடைய வெஹிக்கிள் லைசன்ஸு முழுக்கியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒமான் மோட்டார் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி முக்கியமாக இதை எடுத்துகிட்டு போய் ஒமானில் அந்த லைனில் நின்றுட்டு நம்ம கொடுக்கணும். இன்னொன்று, உங்கள் கார் வந்து நீங்கள் மார்ட்கேஜில் போட்டு ஆட்டோ ஃபைனான்ஸில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பேங்க் எந்த பேங்க்கில் மார்ட்கேஜ் பண்ணுதோ அவங்கள்ட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4 வருஷம் பேமெண்ட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த காரை நீங்கள் சொந்தமாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ தான் ஒரு 2 வருஷம் தவணை தான் முடிஞ்சிருக்கோம். மீதி 2 வருஷம்
பாக்கி இருக்குது. அப்போ அந்த காரை நீங்கள் பார்டரில் அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது சட்டப்படி. ஓகேங்களா? அப்போ என்னென்னா பேங்க்கில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, இவர் போயிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, நோ அப்ஜெக்ஷன் வாங்குறது. ஆனால் இந்த நோ அப்ஜெக்ஷன், எனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற அந்த நோ அப்ஜெக்ஷன் வந்து பேங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு பெரிய தள்ளுமுள்ளு, ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டும்பாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ யூஏஇலே மற்ற பார்டர்ஸ், நார்தர்ன் எமிரேட்ஸ், ஷார்ஜா, இந்த பார்டர்லாம் கொஞ்சம் ரிஜிடாக அவங்க அந்த லெட்டர், என்ஓசி லெட்டர் பேங்க்லேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அபுதாபி வழியாக, குறிப்பாக மெஸ்ஜியத் ரோடு பார்டர் வழியாக நீங்கள் ஒமானுக்கு போகிறப்போ, அது மஸ்கட்டாக இருந்தாலும் சரி, சலாலாவாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஒமானில் எங்கே போகிறா இருந்தாலும் மெஸ்ஜித் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் செக் பண்ணுறதில்ல. அவங்க பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஃபேமிலி அவங்க போய்ட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க, கார் எடுத்துகிட்டு ஓட போகிறோம். ஓகேங்களா? பேசிக்கான ஒரு திங்ஸ். ஆனால் அது ரொம்ப ரிஜிடாக இங்கே பேங்க் ஆக்கி வச்சுருக்காங்க. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலும் லீனியண்ட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் செக்கும் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து நான் சொல்ல மாதிரி மெஸ்ஜித் இல்லாட்டி ஹத்தா பார்டர், துபாயில் உள்ளவங்களாக தான் ஹத்தா பார்டர். ஹத்தா வந்து ரிலேட்டிவ்லி சின்ன பார்டர், ரோட் சைடு பார்டரு. மெஸ்ஜியத்தில் அலைனில் உள்ள பெரிய பார்டர், நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும், நிறைய லேன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. 14 நாள் விசா அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம போய் நம்ம சொல்ல மாதிரி ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு நம்ம தங்கி இருந்துட்டு கொஞ்சம் அந்த ஜேர்னியை பிரேக் பண்ணிவிட்டு, ஒரே 14 மணி நேரமும் போகாமல் வந்து நிஸ்வாவில் தங்கிட்டு இல்லை வேறு எந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு அந்த 14 மணி நேரத்தை 2ஆக பிரிச்சுக்கிறது ஓட்டுறவங்களுக்கு நல்லது. இதுவே 2 டிரைவர், 2-3 ஃபேமிலிலாம் சேர்ந்து போகிறாங்க, நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா மாற்றி ஓட்டிட்டு ஒன் டைமே கூட ட்ரை பண்ணலாம். ஒரே ஆள் போகிறா இருந்தால் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணாதீங்க, இட் வில் வேரி யூ அவுட். அதுவும் குறிப்பாங்க இந்த நிஸ்வாவை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் 2-வே ரோடு, ஒரே சைடு பை சைடு ஊரில் உள்ள மாதிரி, நமக்கு நேர் எதிர்த்த மாதிரி அந்த சைடு உள்ள வாகனங்கள் நம்ம வரோம். அப்போ வந்து நம்ம நான் ரொம்ப டயர்டில் ஓட்டுறப்போ வந்து நம்மையும் அறியாமல் கண்ணு கொஞ்சம் அசந்து லைட்டாக கொஞ்சம் வெஹிக்கிள் டீவியேட் ஆகி ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிளில் மோதிச்சுன்னா அவ்வளோதாங்க, மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும். அதுவும் நைட்டில் ட்ரைவ் பண்ணவே வேணாம்னு சொல்கிறத நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பகலில் மட்டும் போங்க, எந்திரிச்சு அதாவது நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியாது, டயர்டு தெரியாது. அதேமாதிரி ட்ரைவ் பண்ணுறவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வரணும். அங்கே உள்ளவங்க நடுவில் நின்றுட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதேமாதிரி நான் திருப்பி வரப்போ நான் வந்து சலாலாவிலேருந்து ஹைமா வரைக்கும் 5 மணி நேரம் வந்துட்டு அங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கார்லேயே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் நிஸ்வாவுக்கு வர்றப்போ நைட்டு ஆகலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? பகல்லே இருக்குது. அந்த டே ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, ஏன்னா அடுத்த நாளே நான் வந்தாகணும். டெய்ல் எண்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு அடுத்த நாள் லீவ் இருந்தால் ஒரு உடம்பு டயர்டில் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வர ட்ரை பண்ணதுனால கொஞ்ச நேரம் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹைமாவில் படுத்து அங்கேயே கார்லேயே அப்படியே சாத்தி விட்டு தூங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பள்ளிவாசல் நடுவில் இருந்ததுன்னா இது பண்ணிவிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போட்டு, எப்போது பெட்ரோல் ஸ்டேஷன் கிடைச்சாலும் உங்கள் டேங்க் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருந்தாலும் ஃபில் பண்ணிங்க. ஆக்சுவலாக அது வந்து டு பி இந்த சேஃபர் சைடு. ஏன்னா அது ரொம்ப லாங் ரூட் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுவும் அதுலேருந்து நிஸ்வா வரைக்கும் உங்களுக்கு நிறைய அல்மஹா இல்லை ஒமான் ஆயில், இந்த ஷெல், இந்த 3 பெட்ரோல் ஸ்டேஷனும் மாறி வந்துட்டு தான் இருக்குது. நம்ம பயந்த மாதிரிலாம் அந்தளவுக்கு மோசமாக இல்லை. இருந்தாலுமே டு பி இந்த சேஃபர் சைடு எந்த இடத்துல பெட்ரோல் ஸ்டேஷன் பார்க்குறீங்களோ டேங்கை டாப் அப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுவும் ஒமானில் இப்போ உள்ள ரேட்லாம் யூஏ விட கம்மி. யூஏயில் வந்து 3.88 dirhams per liter. அங்கே வந்து 260-270 ஃபில்ஸ் தான். தட் மீன்ஸ் 2.5 or 2.6 dirhams தான். ஒமானில் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியலங்க. ஆக்சுவலாக ஒமான் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா ஈரான் போர்லேயுமே ஒமானை வந்து தாக்குதல் ரொம்ப கம்மி, இல்லை தாக்குதலே இல்லைங்களாம். மற்ற ஜிசிசியை தான் ஈரான் துவம்சம் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஆமாம். அதனால் மற்றபடி ஒமான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த அதனுடைய போகின்ற அந்த சாலைகளினுடைய அழகு, இந்த மலைப்பாங்கான ரோட்டினுடைய மவுண்டெயினோட அழகு, அது ஒரு நேர்த்தியான நிலப்பரப்பினுடைய ஜியோகிராஃபிக்கல் மெக்னிஃபிஷன்ஸ், இந்த பிரமிப்பூட்டும் கம்பீரமிக்க அழகான மலைகளினுடைய சாலைகள் கடந்து செல்லும் அந்த அற்புதமான அனுபவம் வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது, வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஏறி மேலே இறங்குறப்போ நமக்கு வந்து நம்ம ஊட்டி ரோட்டில் நம்ம கொண்டை ஊசி வளைவில் ஹேர்பின் பெண்ட்லாம் போய் வளைவோம் இல்லைங்களா, அந்த நினைவு வர்றதை தவிர்க்க முடியலைங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த சலாலாவில் இருக்கிற அந்த தருணங்கள் வந்து ரொம்பவும் மெமரபுளாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நான் சீசனுக்கும் முக்கியமான நல்ல சீசனுக்கும் 1 மாதத்துக்கு முந்தையே நான் போயிட்டேன். இருந்தாலும் கூட அங்கே உள்ள அந்த நிலப்பரப்புகள், அந்த அமைப்புகள், அதனுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் பிளேஸ்மெண்ட், அந்த லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அலாதியாக, ரொம்ப யுனிக்காக, தனித்தன்மை வாய்ந்ததாக, ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு அப்படியே நான் பகலில் உள்ள அந்த வீடியோவையாக காமிச்சிட்டு வந்தேன். இப்போ அப்படியே கொஞ்சம் மாலை மங்கும் நேரம்.
நான் சலாலாவை நெருங்கிட்டு இருக்கேன். அப்போ எடுத்த வீடியோ அது. சலாலாவை நெருங்குறப்போ லேட் இந்த ஈவினிங் ஆகிடுச்சு, சன்செட்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஹோட்டலில் போய் அடையிறப்போ அதுக்கப்புறம் தான் அந்த தமிழ் ஹோட்டல் தேடி நான் போனேன். இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது. சலாலா போகிறதுக்கு உண்டான அந்த பிளான்ஸ், அந்த எப்படி நான் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோட அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன்.